வீடே நல்லா கமகமன்னு மணக்கிற அளவுக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போகிறேன். குக்கரில் எண்ணெய், நெய் விட்டு கறிப்பட்டை அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் இஞ்சி, பூண்டு, புதினாலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி வதங்கினதும் தக்காளி பழம் போட்டு வதக்கிக்கிறேன். அப்புறம் கேரட்டு, பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் சோயா சாங்ஸ் ஏற்கனவே சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதையுமே போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பிரியாணி மசாலாவும் மஞ்சள்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா மசாலாலாம் போடலை. அப்புறம் வேக வச்சுருந்தா பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது வந்து இப்போ சீசனில் கிடைக்குதுல்ல, அந்த பச்சை பட்டாணி தான். அப்புறம் ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அரிசி எந்த டம்ளரில் எடுத்தோமோ அந்த டம்ளர்லேயே திரும்ப தண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து புதினா மட்டும் போட்டுட்டு 2 விசில் குக்கருக்கு வச்சுட்டேன். செஞ்சுட்டு இருக்கும்போதே வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு வாசனையாக மணமாக இருந்தது. விசில் அடங்கினதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். நல்லா உதிரியாக சாதம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள்.